ஓல்ட் பீப்புளை பார்த்து சலிக்காமல் அவங்களுக்கு சேவை செய்கிற மாதிரி அவங்கள. அப்புறம் அம்மா போன பிற்பாடு எவ்வளோதான் எனக்கு கடவுள் எனக்கு கஷ்டம் கொடுப்பாருன்னு நினச்சேன். ஒருத்தரை ஹெல்ப் பண்ணி அவங்க வீட்டில் ஒரு வழக்கேற்றி வச்சா அந்த கவலை வந்து பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம். என் பேர் சபிதா ராதாகிருஷ்ணா. என் வயசு வந்து எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 81. சின்ன வயதில் ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஃபேமிலியிலேருந்து நான் வந்திருக்கேன். நாங்கள் வந்து ப்ரோக்ரெசிவாக இருப்போம். எங்கள் கம்யூனிட்டியில் எங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபாதர் எல்லாம் ப்ரோக்ரெசிவாக இருந்தோம். ஆனாலும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரிக்சர்ஸ் இருந்தது. பெண்கள் எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அப்பா சொல்வார். சின்ன வயதில் கூட நாங்கள் வந்து முந்தாணி வந்து இந்த மாதிரி விட மாட்டோம். இப்படி எடுத்து போத்தின்னு தான் உட்காருவோம் அப்பா எதிர்க்கும். அப்போ என்ன 15 வயசு எனக்கு. ஸ்கூல் ஆனால் கோஎட் ஸ்கூலுக்கு தான் நான் போனேன். எனக்கு சின்ன வயதுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ஸ் இருந்தது. மியூசிக் கற்றுக்கணும், டான்ஸிங் கற்றுக்கணும், அப்புறம் வீணை ப்ளே பண்ணுறது கற்றுக்கணும், பல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் அப்பாவுக்கு எப்படின்னா, படிப்பில் நீ ஃபஸ்ட்டு வர, மெடல்ஸ் வாங்குகிற, ப்ரைஸஸ் வாங்குகிற, அதுலேயே நீ கான்சென்ட்ரேட் பண்ணுமா, ஏம்மா இத்தின் இதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு எப்பவுமே கேட்பார். எங்கள் அம்மா வந்து நிறைய கிளாசிக்ஸ் வாங்குவாங்க. எல்லா மாதிரி கிளாசிக்ஸும் நான் எங்கள் சிஸ்டர் எல்லாம். அம்மா வந்து தையல் கற்றுக் கொடுப்பாங்க, எம்ப்ராய்ட்ரி, நிட்டிங்கு. ஒரு பெண்ணுன்னா இதெல்லாம் கற்றுக்கணுன்னு. சமையலில் அறையில் அப்பா விட மாட்டார் எங்களை. ஏன்னா எப்படியும் கல்யாணம் ஆன பிற்பாடு நீ அங்கே தான் போய் சேர போகிறோமா, இப்போ பண்ணாதேன்னு சொல்லிடுவார். மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் தான் என் சப்ஜெக்ட்டு. ஸோ பிஎஸ்சிக்கு அதுதான் எடுத்தேன். ஹிந்தி அண்ட் செகண்ட் லாங்குவேஜ், அதுலேயும் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். 18 வயசில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன பிற்பாடு எனக்கு இன்னும் மேல் படிப்பு படிக்கணும்னு ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங். அவருக்கு வந்து எப்படி ஐடியான்னா, ஒரு உமன்னு இருந்தால் அடங்கி இருக்கக்கூடாது. ஒரு உமன்னு இருந்தால் டேலண்ட் இருந்தால் மின்னுக்கு வரணும். ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் அந்த டேலண்ட்டு கொடுக்கறது இல்லை. மை ஹஸ்பண்ட் ரியலி ப்ராட் மீ அப். ஏன்னா நான் 18 வயசில் நான் டீனேஜரு, குழந்த மாதிரி வளர்ந்தேன். ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது வாழ்க்கை பற்றி, மனுஷால் எப்படி, ஒன்றும் தெரியாது எனக்கு. அவர் தான் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. வெக்கம் ரொம்ப ரொம்ப ஷையாக இருப்பேன் நான். ஆனால் சென்னைக்கு வந்து தான் எனக்கு புது வாழ்க்கையே கிடச்சிது. ஏன்னா அங்கே கல்ச்சரு, ஆர்ட்டு, எக்ஸிபிஷன்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் இருந்தது. 2 பசங்க எனக்கு, சன் அண்ட் டாட்டர். அவங்க வந்து கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு மறுபடியும் எனக்கு படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்தது. எப்படியோ முடிச்சுட்டேன். எம்எஸ்சி டிகிரி வாங்கணும்னு இருந்தது. எம்ஏ தான் வாங்கினேன் சோஷியாலஜியில். எனக்கு வந்து எப்பவுமே இந்த ஃபில்ம்ஸு, ஐ எம் அ ரைட்டர். ஸோ ஒரு 10 புக்ஸ் எழுதியிருக்கேன். அதில் அவுட் ஆஃப் விச் 5 ஆர் குக் புக்ஸ். எல்லாம் அவார்டு வின்னிங் புக்ஸ் தான். அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 1976 தூர்தர்ஷன் டெலிவிஷன் வந்தது சென்னைக்கு. அப்போது எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்ப இஷ்டம். நான் எந்த தொழிலும் நான் போய் ப்ரொஃபஷனலாக இல்லை. நான் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது அந்த மாதிரி இல்லை. எல்லாம் செல்ஃப் டாட், ஆன் த ஸ்பாட், லேர்ன்ட் ஆன் த ஜாப். அதே மாதிரி தான் டிவி. சரின்னு ஆடிஷனுக்கு போனேன். அந்த ஆடிஷன் கொடுத்தப்போ என்ன சொன்னாங்க, கேமரா எதிர்க்கோ பேசுன்னாங்க. நான் எந்த கேமரா எதிர்க்கோ நான் பேசினதில்லை, எனக்கு அனுபவமும் இல்லை. சரின்னு பேச ஆரம்பித்தேன். ஒரு 7 நிமிஷம் பேசினேன், நான் ஸ்டாப், இம்ப்ராம்ப்டு. உங்களுக்கு என்ன மனசில் வருதோ சொல்லுங்கள், எந்த டாபிக்னா பேசுங்கண்ணா. நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லைம்மா, நீங்கள் டிவியில் அப்பியர் ஆகணும், நல்லாவும் பேசுகிறீங்க, ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குன்ட்டு ஐ பிகேம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஃபார் நேஷ்னல் டெலிவிஷன். I did documentaries, many documentaries with celebrities. I used to write a shooting script. We used to travel. அப்புறம் அதுக்கப்புறம் எடிட்டிங் உக்காந்துன்னு பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டிவி வந்து இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்னு என்னை உட்கார வச்சுடுவாங்க. ஒரு வாட்டி ஹோல் டே இருப்பேன் டிவியில். ஸ்கிரிப்ட் எழுதிக்கின்னு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவேன். மை டிவி கெரியர் ஸ்பேண்ட் அபவுட் 20 to 25 years. 1976 ஆரம்பிச்சது தூர்தர்ஷன். அப்புறம் மொல்லமாக கலர் டிவி ஆகிப்போச்சு. அப்புறம் பெல்ஜியன் டிவிக்கும் நான் பண்ணேன். இது வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. ஏன்னா
டிவியில் வந்து லைவாக இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டுங்க சார்ன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க. அங்கே லைவ் டெலிவிஷன், வெரி ஆஃபன் லைவ் டெலிவிஷன். அண்ட் ஒரு நிமிடம் கூட தள்ளக்கூடாது. அவங்க அந்த 7:45 முடிக்கணும்னா 7:45. ஸோ ஃப்ளோ மேனேஜர் 4, 3, 2, 1 அப்படின்வார். அப்போ குட் ஈவினிங்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும். இன்ட்ரடக்ஷனும் வந்து மனப்பாடம், எதிர்க்க வந்து ஒன்றும் ப்ராம்ப்டர் எல்லாம் கிடையாது. டிவி யார் இன்டர்வியூ பண்ணுமோ அவங்க பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க பற்றி இன்ட்ரடக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம்தான் திரும்பி அவங்கள இன்டர்வியூ பண்ணும். ஐ ஆல்சோ பிலீவ்ட் இன் ட்ரெஸ்ஸிங் வெல் சின்ன பிள்ளைந்து. ஏன்னா எங்கள் அம்மாவை பார்த்து. ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க எப்போ சொல்லுவாங்க, எந்த வயசானாலும் எந்த இதானாலும் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணும், ஓவர் ட்ரெஸ் பண்ண வேண்டாம், நிறைய மேக்கப் போட்டுக்கின்னு நகை போட்டுக்கின்னு அந்த மாதிரி இருப்பானு. ஆனால் நீட்டாக ட்ரெஸ் பண்ணோம், அழகாக ட்ரெஸ் பண்ணும். அப்புறம் யூ ஆர் அ பப்ளிக் ஃபிகர். நீ எங்கே போனாலும் எல்லாரும் உன்னை பார்த்து, நீ பொட்டிக் திறந்துருக்க, டெக்ஸ்டைல் எக்ஸ்பர்ட்டு, யூ ஆர் அன் ஐகான். ஸோ எப்படி நீ ட்ரெஸ் பண்ணுறியோ வில் இன்ஃப்ளூயன்ஸ் அதர் விமென் ஆல்சோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை எடுத்துக்கின்னு நான் இன்ன வரைக்கும் ஈவன் அட் திஸ் ஏஜ் ஐ எம் வெரி பர்டிகுலர். எப்படி இது பண்ணணும், கண்ணா பின்னான்னு போட்டுக்க மாட்டேன் ட்ரெஸ். அதுக்கப்புறம் 25 இயர்ஸ் we were in பிஸ்னஸ். நான் இந்த பொட்டிக் வச்சுருந்தேன். முதல் சென்னையில் ஓப்பன் பண்ண பொட்டிக் என்னது தான். இந்த டெக்ஸ்டைல்ஸ் டிசைன் பண்ணுவேன், இந்த நெசுவாள் கூட உக்காந்துக்கின்னு வேறு டிசைன் கொடுப்பேன், கலர்ஸ் கொடுப்பேன், மென்டர் மாதிரி எல்லாம் பண்ணின்னு இருந்தேன். 25 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், போகிறோம், நீ ரொம்ப பர்சனலாக பண்ணுற, நம்ம ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலை இது தொட்டு, ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு பசங்களுக்கு வந்து வி கிவன் அ டீசென்ட் எஜுகேஷன், வி பில்ட் அவர் ஓன் ஹவுஸ், இதெல்லாம் இருக்குது தவிர அந்த மாதிரி இல்லை. நீ வந்து பசங்களுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு போய் விசிட் பண்ணணும், அவங்க கூடவும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இத்தனை வருஷம் இண்டிபெண்ட் உமனாக இருந்து கூட எனக்கு எப்பவுமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் கைட்லைன். அவர் சொல்கிற மாதிரி நான் கேட்பேன். இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி நெக்ஸ்ட் இயர் எங்கள் டாக்டர் இறந்து 34 இயர்ஸ். அவங்களுக்கு வந்து 2 சின்ன பசங்க, 6 வயசு பொண்ணு, 2 வயசு பொண்ணு. அது ஆன பிற்பாடு எங்கள் லைஃபே மாறி போச்சு. எத்தனோ இது நான் பண்ணின்னு இருந்தேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். பட் என் தீபா போன பிற்பாடு முதல் இது வந்து அந்த பசங்கள் தான் எனக்கு. வேறு எதுவுமே இம்பார்ட்டண்ட் இல்லை, எல்லாம் மறந்தாச்சு. அந்த குழந்தைங்களையே பார்த்துன்னு ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. என் உயிரே போயிருக்கோம், ஆனால் அந்த குழந்தைங்களுக்காக அந்த உயிரை பிடிச்சி வச்சுருந்தேன். ஏன்னா நாங்கள் அவ்வளோ க்ளோஸ். அப்போது எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ நல்லா இருந்தால் தான் பசங்களை நல்லா இருப்பாங்க. நீ உன் உடம்பை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நீ வந்து இந்த மாதிரி சாப்பிடாம இது பண்ணாத, ஒரு இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காமல் நீ இருந்தீன்னா நீ என்ன மாதிரி கிராண்ட் மதராக இருப்ப. உன் அந்த பசங்களுக்கு அவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணும். எத்தனை பேரை நீ இன்ஸ்பயர் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு பைபாஸ் சர்ஜரி ஆச்சு. அவர் ஹெல்த் அவ்வளோ இதுவாக இல்லை. செக்கப்புக்கு போய் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹார்ட் அட்டாக்கே வந்ததில்லை, அங்கேயே வந்தது ஹார்ட் அட்டாக். ஒரு ராத்திரி ஹாஸ்பிட்டலில் இருந்தார், போயிட்டார். அதை பார்த்துட்டு அந்த எங்கள் அம்மாவுக்கு தாங்க முடியல. நான் இல்லை போக வேண்டியது, அவர் போயிட்டாரு. புள்ள மாதிரி ரொம்ப அம்மாவுக்கு பாசம். அவர் போனத்துலேருந்து சாப்பிட்றது விட்டுட்டாங்க, அவங்க அப்படியே போயிட்டாங்க. ஆனால் அம்மாவை பார்த்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம், இவர் போன கஷ்டம், 6 மாதத்துக்கெல்லாம் அம்மா போயிட்டாங்க. அது ரொம்ப எனக்கு கவலையாக இருந்தது. ஒரு மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ணல, ஜிம்முக்கு போவேன் ரெகுலராக, ஸ்விம்மிங் போவேன், வாக்கிங் போவேன், எல்லாம் விட்டாச்சு. இந்த காலெல்லாம் இவ்வளோ பெருசாக வீங்கிடும். அப்புறம் அம்மா போன பிற்பாடு எவ்வளோ தான் எனக்கு கடவுள் எனக்கு கஷ்டம் கொடுப்பாருன்னு நினச்சி இந்த வாழ்க்கை இந்த மாதிரி போச்சு. அப்புறம் என் பொண்ணுக்காக நான் என்ன செய்யணும்னு நினச்சின்னு இருந்தேன். அவள் இம்மார்ட்டலாக இருக்கணும், எப்பவுமே அவள் பேர் இருக்கணும்ன்ட்டு யோசனை பண்ணியிருந்தேன். ஏதோ ஒன்று அது ரெக்கரிங்காக இருக்கணும்ன்ட்டு. ஸோ ஒரு நாள் 1:30 மணிக்கு எழுந்தேன். உதவின்ற பேர் என் மனசில் வந்தது. கடவுள் தான் சொல்லியிருக்காரு, உதவின்ற இது ஆரம்பி உன் பொண்ணு பேர்லன்னு எனக்கு சொன்ன மாதிரி காதில் விழுந்தது. ஸோ அன்றைக்கி டிசைட் பண்ணிட்டேன். எனக்கும் எப்போ இந்த ஓல்ட் பீப்புளை பார்த்தா எனக்கு ஒரு தனி ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை நம்ம திருப்பிடணும், அவங்க இதுவாக இருக்கக்கூடாதுன்னு சரின்ட்டு தேடினேன். சில பேர் வந்து பேஷனட்டாக இருக்கிறவங்க, ஓல்ட் பீப்புளை பார்த்து சலிக்காமல் அவங்களுக்கு சேவை செய்கிற மாதிரி அவங்கள தேடணும். யார் வந்து இந்த ஃபுல் அட்டென்ஷன் ஓல்ட் பீப்புள் கொடுப்பாங்களோ
அந்த மாதிரி இவங்கள பிக் பண்ணோம். அப்போது அதே டைமில் என்ன ஆச்சு, இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம், பொட்டிக் போதும் அப்படின்ட்டு. இனிமேல் எல்லாம் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி ஸ்டாப், இனிமேல் எல்லாம் சேவை தான்ட்டு இந்த வீவர்ஸ் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறவங்களெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சம்டைம்ஸ் லோன்ஸ் வாங்கி கொடுப்பேன். முக்கால்வாசி அவங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரியாது, எப்படி இருக்குது மார்க்கெட்டுக்காக என்ன மாதிரி நம்ம தயார் பண்ணோன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க மைண்ட் செட் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் உட்காந்து ஒரு வாரத்தில் ஒரு 4-5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவேன். தரையில் உட்காந்து அந்த புடைங்களை போட்டு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சொல்லி கொடுத்து, இந்த லாங்குவேஜிங் கிராஃப்டை ரிவைவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நம்ம ஹெரிட்டேஜ் அந்த மாதிரி இருக்குது, நமக்கு எவ்வளோ ப்ரெஷஸ் இது இருக்குது, அது தெரியாமல் நம்ம விட்டுறோம். அந்த கிரியேட்டருக்கு நம்ம அந்த மதிப்பு கொடுக்கறதில்ல. அது தொட்டு என்ன ஆகுது, அவங்களுக்கு சம்பளமும் சரியாக கொடுக்கறதில்ல, அவங்க தொழிலை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் நான் பண்ணேன். ஒரு 2-3 ரிவைவல்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோர்வை புடவைன்ட்டு இருக்குது, காஞ்சிபுரம் புடவை, அது ரொம்ப கஷ்டம். அந்த வீவர்ஸ் கிடைக்கிறது கூட கஷ்டம். தஞ்சாவூரில் ஒரு பையனை மென்ட்ரு பண்ணேன், அவன் 22 வயசு தான். 10 வருஷமாக மென்ட்ரு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஹீஸ் காட் ஹிஸ் ஓன் வெப்சைட். இன்றைக்கும் நாளைக்கும் வந்து என் காலை தொட்டு போவான். அவங்க அப்பா சொல்வார், நீங்கள் தான் வழக்கேற்றி வச்சுங்க. அந்த மாதிரி அந்த ஹெல்ப் பண்ணோன்ற இது எனக்கு ரொம்ப வந்தது. அதுதான் என் கவலையே கம்மி பண்ணுச்சு. ஒருத்தரை ஹெல்ப் பண்ணி அவங்க வீட்டில் ஒரு வழக்கேற்றி வச்சா அந்த கவலை போயிடாது. ஆனால் அது ஒரு மாதிரி கொஞ்சம் அடங்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.